வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமைஸ் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ ஜிக்ஸாக் மாதிரி ஒரு டிசைனு. இதுக்குள்ளெல்லாம் ஃபில்லிங்ஸ் வந்து வரணும். இது வந்து நான் எப்படி போட்டேன், எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள், நான் இதை வந்து பாதி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக பாதி வந்து வச்சுருக்கேன். இது எப்படி போட்டேன் என்னன்றதை சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன ஐடியாஸோ இல்லை டிப்ஸோ உங்களுக்கு வந்து புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஜிக்ஸாக்கு வந்து எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு, அதாவது நம்மளுக்கு வந்து ஜிக்ஸாக் வந்து ஒரே மாதிரி ஒரே ஈவன் சேஃப் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அளவும் வந்து வெளியில் போயிடக்கூடாது. அதாவது இந்த அகலமும் வந்து பார்த்திங்கன்னா கூடிரவோ குறைஞ்சிரவோ கூடாது. அதுவும் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்து போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து போட்டிருக்கேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த அகலம், அதாவது இந்த ஜிக்ஸாக்கோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து இருக்கும். ஒரு டிசைனுக்கு வந்து 1/2 இன்ச் வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்தா தெரியும். அதாவது இந்த பாருங்கள், அதாவது ஒரு டிசைனுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து வருது ஒவ்வொருதுக்கும். அது மாதிரி இந்த அகலம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேப்போட அளவு வந்து வரும். ஒரு இன்ச் டேப்போட அகலம் வந்து என்கிட்ட இருக்க இன்ச் டேப் வச்சு அந்த அகலத்துக்கு தான் நான் அந்த கேப்பு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த நீளம், இந்த டிசைனோட நீளம் வந்து ஒரு டேப் அளவுக்கு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் அளவு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நான் எடுத்த மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் அந்த வரைஞ்சது மேலேயே வந்து நம்ம வந்து அந்த சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். அதாவது ஒரு 500 800 அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இருக்கிற பக்கம் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து டிமாண்டாக இருக்குது, அதாவது நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 500 800 அந்த ரேஞ்சு கொடுக்கலாம். இல்லை டிமாண்ட் அதிகம், கிடைக்காது, போட்டு கொடுக்குறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து 1000 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். அது வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து தான் நம்ம வந்து ஆரி ப்ளவுஸோட ரேட்டு அந்த மாதிரிலாம். என்ன நம்ம ஒர்க் காஸ்ட் வந்து கூட குறையா அந்த மாதிரி வரும். மித்தபடி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் வந்து கூட குறையா இருக்கும். மித்தபடி மெட்டீரியல்ஸ் ப்ரைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்குற வேலையோட அந்த கூலி மட்டும்தான் நம்ம இஷ்டத்துக்கு கூட குறையா. அதாவது நான் சொன்ன மாதிரி உங்கள் சைடு வந்து போடுறதுக்கு வந்து ஆள் இல்லை, நிறைய பேர் ஆரி போடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பைசா வந்து வாங்கிக்கலாம். இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சே வாங்க. அப்போ தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறப்ப கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது வந்து கஷ்டம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைய கொஞ்சம் வந்து காஸ்ட் வந்து குறையாயே வாங்குங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து பைசா வந்து கூட வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் போடுறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குறையா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து கொஞ்சம் பழக்கம் கிடைக்கும். அதிகமாக வந்து கஸ்டமர்ஸும் வந்து கிடைப்பாங்க. குறையா வாங்குகிறோம் அப்படின்ட்டு இதுவும் குறையா போட்டுறாங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாகவே போட்டு விடுங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பைசா வந்து வாங்குறத விட அதிகமாக தான் போட்டு கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஆரி போடுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அப்படின்றப்ப எனக்கு அந்த ஒரு ப்ளவுஸை வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்தது அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த ஆர்டர் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறத போட்டு கொடுத்துருவேன். ஒருத்தவங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த டிசைன் போதும், எக்ஸ்ட்ராலாம் போடாதீங்க அப்படின்றாங்க. ஒருத்தவங்க உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்றப்ப நல்லா பார்த்து போடுவேன். இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, அப்படி போட்டால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி பார்த்து வந்து போடுவேன். அது மாதிரி உங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா தாராளமாகவே போட்டு கொடுங்க. நான் இவ்வளோ போதுன்ற அளவுக்கு இல்லாமல் நல்லாவே போட்டு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு டிசைன் போட்டீங்க அப்படின்னா பார்த்தா ஓகே இது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து அது போடுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு போடுறதுக்குமே வந்து கஷ்டமாக இருக்காது. ஆரி உட்காந்து போடுறோமே, இவ்வளோ போடுறோமே அப்படின்ற ஒரு கஷ்டமும் இருக்காது, ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஆரியை பொறுத்த வரையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா போட்டு கொடுங்க. இப்போ நல்லா வந்து பண்ணி கொடுங்க.
இந்த ஜிக்ஸாக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆடில் வந்து நதியா மேம் வந்து போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் டிசைன் தான் இது. நான் முதையே சொன்ன மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு தக்கன நீங்கள் வந்து காஸ்ட் வந்து பைசா வந்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். பழக்கங்கள் வந்து அதிகமாகும். அவங்களுக்கு அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. ஒருத்தர் போடுறத பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அடுத்தடுத்த ஆட்கள் வந்து உங்களுக்கு வருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைய நல்லா பண்ணி கொடுங்க, நல்லா போட்டு கொடுங்க. காஸ்ட் வந்து கம்மியாகவே வாங்க. பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கம்மியாகவே வாங்க. அப்புறம் பழகினதுக்கப்புறம் நல்லா உங்களால் முடிஞ்ச வரைய உங்கள் ஏரியாவுக்கு தக்கன பார்த்து நீங்கள் காஸ்ட் வந்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து போட்டு கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து அவ்வளோவா எதுவும் முதலீடுன்னு வந்து இருக்காது. நம்ம முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்குறது தான். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலி தான், நம்மளுக்கு உட்காந்து போடுறதுக்கான கூலி தான் வந்து ஆரியை பொறுத்தவரையும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உட்காந்து போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பைசா. அதனால் நம்ம உட்காந்து போடுறதுக்கு பைசாவை தான் நம்ம வந்து அதிகமாக வாங்குகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைய கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழகி உங்களுக்கு ஸ்பீடெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்குமே அது ட்ரைனிங் ஆகும். நிறைய பேர் வந்து கொடுக்குறப்ப உங்களுக்கும் ஸ்பீடு வரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகினர்ஸாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து எந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த மாடலுக்கு போடணும், எப்படி போடணும், எப்படி ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. இதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ வாங்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைய நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் வந்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். கொடுக்குறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கொடுப்பாங்க. சரி, மித்த இடத்த விட இங்கே வந்து கொஞ்சம் பைசா குறையா இருக்குது, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு. இதில் இன்னும் டிசைன் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு இந்த ஜிக்ஸாக்குள்ளே என்ன டிசைன் போடணும் அப்படின்றத நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் வந்து போட்டாச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து அந்த ஜிக்ஸாக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 mm பீடும், அப்புறம் ஒரு உள்ளே இருக்க ஜிக்ஸாக்கில் வந்து 4 mm பீடு கொடுத்து, அப்புறம் வெளியில் இருக்க ஓப்பன் ஸ்பேஸ் ஜிக்ஸாக்கில் வந்து 4 mm பீடு ரவுண்ட் பீடும், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங். இப்போ நான் வந்து போடுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் இப்போ 4 mm பீடு, ரவுண்ட் பீடும், ஒரு சுகர் பீடும் வந்து நான் அதில் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட் போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பீடை வந்து லாக் பண்ணுற மாதிரி அந்த ஜரியை எடுத்து மேலே லாக்கும் பண்ணி விடலாம். எனக்கு வந்து இந்த ஸ்டிச் எண்ணாட் போடுறதான் வந்து பிடிச்சிருந்ததுனால நான் வந்து எண்ணாட் வந்து போடுறேன். எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஜிக்ஸாக்கில் வந்து நம்ம மறுபடியும் ஒரு 4 mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் காமிச்ச டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறதுல வந்து நான் வந்து 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் வந்து காமிக்கிறப்போ இந்த ஜிக்ஸாக்லேயும் சரி கீழே இருக்கிறதுலையும் சரி ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் வந்தது. ஒரே பீடு தான், ஒரு பீடு மட்டும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சுகர் பீடு வந்து கொடுத்து ஒரு இது மாதிரி ஒரு சின்ன வேறு டிசைன் மாதிரி நான் வந்து ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நான் வந்து டிசைன் வந்து வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து க்ரியேட்டிவாக எதுவும் டிசைன்ஸ் தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் முதையே சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த டிசைன் போதும், இதில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்தாங்கன்னுவாங்க. ஒருத்தவங்க உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்வாங்க. அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து நல்லா இல்லாமல் போட போகிறதில்ல, நல்லா தான் போடுவோம். அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசித்து போடுறப்ப நம்மளுக்கும் புது புது டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால்
நீங்கள் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். இது வந்து நெக் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் புட்டாஸ் அங்கங்கே வந்து சின்ன சின்ன புட்டாஸ் வந்து கொடுத்துருப்பேன். நான் அதுக்கான வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்லீவோட டிசைன் வந்து இந்த நெக்கோட டிசைன் வந்து இதோட முடிஞ்சுது. இதுதான் ஃபுல் டிசைனோட வீடியோ. நான் அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்லீவ் டிசைனோட வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி பழகணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அவங்களுக்கும் தேவை அப்படின்னு நினச்சா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.